பன்றி சிறுத்தை கரடி நெய்யினை தாக்காமல் வெம்மனம் காய்போல் தடையற காக்க நீர் தன்னில் வதியும் அடங்கா முதலையும் அச்சம் படச்சை சுறாவும் திமிங்கிலங்கள் சுற்றும் நீர் யானையும் மாறாவலியுடை மாயானை பாறை போல் அரிசி வைக்கிற மாதிரி கொட்டக்கூடாது. நான் சொல்றேன், எல்லாரும் முதல்ல 2 கையில அரிசி அள்ளிக்குங்க. கையில அள்ளிக்கிட்டீங்களா? உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல சென்டர்ல அரிசி வைங்க. கொஞ்சமா 3 கை வைக்கிற அரிசி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி அரிசி கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல குலதெய்வத்தை பிரார்த்தனை நல்லா மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு அப்புறமா அரிசி உள்ள வைங்க. சென்டரா வைங்க. அடுத்தது 2வது அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம ஆலயத்துல பிரதானமாக வீட்டிருக்கின்ற அந்த ஆதிபராசக்தி அவங்களுக்காக தான் நீங்க குத்துவளர்க்கு பூஜை பண்றோம். அந்த அம்பாவை வந்து பரிபூர்ணமா வேண்டிக்கிட்டு நடுவில் அரிசி வரும். 2வது அடுத்தது கொஞ்சம் அரிசி எடுத்துக்கணும். உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு முருகரோ விநாயகரோ இல்லைன்னா பெருமாளோ வெங்கடாச்சலபதியோ சிவனோ யார் உங்களுக்கு வந்து விருப்பமான தெய்வமோ அவர் மனசுல நினைக்கிறீங்க. 3வது அரிசி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நடுவில் வைக்கணும். அரிசி 3 வாட்டி தான், அதுக்கு மேலே எதுக்குன்னு கொட்டக்கூடாது. 3 வாட்டி நினைச்சிட்டு வச்சிங்களா அப்படியே விட்டுருங்க. நீங்களா அப்படியே உட்காருங்க கீழே. நான் இருக்கிற உங்களுக்கு தெரியாது, நீங்க கீழே உட்காருங்க. அப்படியே இங்க பாருங்க, அரிசியில வந்து இப்படி விரல் படக்கூடாது. இப்படி நல்லா அப்படி விரல மேல தூக்கிட்டு உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையில வந்து இப்படி அரிசி நல்லா அப்படியே அரைக்கணும். விரண்டு படாம அப்படி உள்ளங்கையில பண்ணிட்டீங்களா? அப்படிங்க பாருங்க, ஆள்காட்டி விரல். இந்த விரல்ல வந்து நடுவில் ஓம் போடுங்க. ஓம் போட தெரியாதவங்க சூளம் போட்டுருங்க. ஓம் போட தெரிஞ்சவங்க அழகா ஓம் போட்டுங்க. ஓம் போட தெரியாதவங்க திருசூலம் வரைஞ்சிருங்க.